தோழர் வணக்கம். இப்போ மற்ற கட்சியில் இல்லாத ஏற்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவங்கவுங்க தலைவர் எல்லாமே படம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருதிக்கொடை பாசறை மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ரத்தம் வந்து தாய்மாருடைய ரத்தம் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் போய் சேருது. இந்த மாநாட்டில் இந்த குருதிக்கொடை பாசறை மூலமாக எப்படி ஏற்பாடு போய்கிட்டு இருக்கு, எப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ இந்த முகாமோட அளவு பார்த்தீங்கன்னா 6 குருதிக்கொடை குழு வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்துக்கு 50 அளவு மாநாடு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே வரா மாதிரி இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து 2000 அளவுக்கு பண்ணிக்கிறோம். எல்லாமே ஒரு அடித்தட்டு மக்களுக்கு இலவசமாக போய் சேரணும் அப்படின்ற இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே திருச்சி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை நிறைய இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு முகாம் அமைத்து தரணும்னு கேட்டப்போ ஒரு மருத்துவமனைகளும் முன் வரல. திருச்சியில் இங்கே இருக்க மருத்துவமனை பெரம்பலூர் மருத்துவமனைக்கு சொல்லியிருக்கு. திருச்சியில் நாங்கள் வந்து கொடுக்கல நாம் தமிழர் கட்சிக்கு, ஏன்னா இது பெரிய அளவில் பண்ணுறாங்க, நீங்களும் போகாது பெரம்பலூர் மருத்துவமனை சொல்லியிருக்கு. அரசு பார்த்து பயப்படுது. மாநாடுக்கு முன்னாடியே இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியும் தமிழோட எழுச்சி மாநாடு பார்த்தோம் பெரும் அச்சத்தில் இருக்கு. இங்கே வந்து ரத்தத்தை கொடுத்து இங்கே பெரிய புரட்சி படையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. 2000 அளவுக்கு உலகத்தில் எவனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த ஒரு அரசியல் என்ன பண்ணிருக்க மாட்டோம், அதை தனியார் எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். ஏன் கின்னஸ்ல போனால் கூட இது கிடையாது. நாங்கள் தரவு செக் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டி எழுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றுமே கிடையாது. காலையில் வந்தோம், இந்த இடம் ஒரு காலியான மைதானமாக இருந்தது. இப்போ இதை அமைச்சிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ 200 அளவுகள் தாண்டி போயிட்டு இருக்கு. இது வந்து இரவு 10 மணி வரை நடக்கும். 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அண்ணன் சீமான் பேச்சு கேட்க ஒருத்தர் வந்திருக்கான். ஆடி நரம்பெல்லாம் முன்னுக்கு ஏறி அந்த ரத்தம் பாய்ச்சலுக்கு தான் வந்திருக்கான். அந்த ரத்தம் பாய்ச்சல் அங்கேயும் பாயும் இங்கேயும் பாயும். அது ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேரும். அதுக்காக தான் இந்த முகாம் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கோம். பல தடைகள் இருக்கு. இந்த ஆளும் திராவிட கட்சிகள் வந்து பார்த்து பயந்து போய் போனால் நடுங்கி போயிருக்கு. அதெல்லாம் மீறி உடைச்சி இந்த மக்களுக்கான உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு அழகு வந்து ஒரு மருத்துவமனையில் போய் வியாபாரம் நடத்துறது ஒரு நெகட்டிவ் 13,000 ரூபாய் கொடுத்துருக்கு. ஒரு எளிய குடும்பத்துக்கு போனால் நெகட்டிவ் கொடுக்குறதுக்கான அவன் என்ன பண்ணுவான்? அது குருதிக்கு எங்கே போய் சேருவான்? ஒரு 100 ரூபா வேலை திட்டம் கொடுக்குறாங்க. அதில் சம்பளம் வாங்குறவன் 13,000 ரூபா ஒரு அளவு குருதிக்கு எங்கே போவான்? 3 அளவுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது யாரு? தமிழனோட உயிரை காப்பாற்ற ஒரு தமிழர் படை கிளம்பியிருக்கு. அதுதான் இந்த குருதிக்கொடை பாசறை. அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கோம். இதுவரை 3 லட்சம் அளவுக்கு மேலே குருதி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் உலகம் முழுக்க குருதிக்கொடை பாசறை கட்டமைப்பு வச்சுருக்கோம். எல்லா நாடுகள்லையும் இருக்குது. சில நாடுகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பேரளவில் தெரியாமல் அந்த நாடுகள்கிட்ட அரசாங்க விருதே வாங்கியிருக்கோம். நாங்கள் அது மாதிரி எல்லா மாநிலங்களும் வச்சுருக்கோம். எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் குருதி தேவைன்னா எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் குருதிக்கொடை பாசை 24x4 அந்த அளவில் வந்து இயங்கிட்டு வருது. இதுதான் இந்த பாசறையோட முக்கிய குறிக்கோளாக இயங்கிட்டு இருக்கு. மிக்க நன்றி தோழரை. தியாகத்திலிமன் அவருடைய தலைமையில் அவருடைய பேரை தாங்கி இந்த குருதிக்கொடை பாசறைக்கு உங்களுடைய விளக்கத்துக்கு மிக்க நன்றி தோழரை. உங்களுடைய பணி மேலும் சிறப்பாக தமிழ் மீடியாவை நம்ம வலைவலிக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.